வாரம் இந்த செக்மெண்ட் வந்துட்டாவே போதுங்க. இவங்க என்ன சொல்லியிருப்பாங்க, அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க, அதுவும் முக்கியமான இடத்துல இருக்காங்களே, இவங்களாம் அந்த ஃபைனல்ஸை நோக்கி போய்கிட்டு இருக்காங்களே, இவங்களோட மைண்ட் வாய்ஸ் என்னவா இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி இங்க என்ன சொல்லுது அப்படிங்கிற இந்த செக்மெண்ட்டுக்கான ஆடியன்ஸ் எப்பயும் குறைஞ்சதே கிடையாது. அந்த வகையில இந்த வாரம் யார் யாரோட மைண்ட் வாய்ஸ் என்னெல்லாம் இருக்குங்கிறத பார்த்துடலாமா? படப்பெட்டி எடுத்துட்டு வர டாஸ்க்ல பாத்தீங்கன்னா முத்து தான் முதல்ல ஓடினப்ப பாத்தீங்கன்னா 12 செகண்ட் ஆகி உள்ள வரலையே முத்து, என்னாச்சு, உள்ள வந்துருவாரா இல்ல அப்படியே போயிருவாரா அப்படின்னு ஒரு மாதிரி பதட்டத்துல எல்லாம் நின்று இருக்கப்ப நம்மளோட டீம்மேட்ஸோட மைண்ட் வாய்ஸ் என்னவா இருந்தது தெரியுமா? போனவனை இன்னும் ஆளை காணோம், வருவானா மாட்டானா? அவன் போனா பரவாயில்ல, பொட்டியையும் தூக்கின்னு போயிட்டானே. டேய் முத்து, அந்த பொட்டியை வச்சுதாண்டா வெளியே பல பேட்டி எடுக்கலான்னு பாத்துட்டு இருக்கேன். வந்துடுறா, வராதடா. இங்க இருக்கிறதுலயே டஃப் கொடுக்குறவன் நீதான். திரும்ப வந்து எங்களை திக்குமுக்காட வச்சிடாதடா, வந்துடாத. வீட்டுக்குள்ள ஆரவாரமா வந்த தர்ஷிகா எல்லாரையும் பார்த்துட்டு ஹாய் விஷால் அப்படின்னு கை கொடுத்துட்டு போடணும் சந்தோஷப்பட்ட நம்ம விஷால். கொஞ்ச நேரம் கழிச்சு எங்க அம்மாவுக்கு நான் ஆசையா வாங்கி கொடுத்த மோதிரத்தை கொடுத்துரு விஷால் அப்படின்னு சொன்னேன். நம்ம விஷாலோட மைண்ட் வாய்ஸ் என்னவா இருந்தது தெரியுமா? இது வந்து அம்மாவோட ஓகே. நான் வேணால் சொல்லலாம் இங்கே நான் ஒரு விஷயத்த ஃபேஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் வெளியில் போய் நீ ஆப்வியஸாக ஒரு விஷயத்த ஃபேஸ் பண்ணியிருந்தது, அது என்னால் ஃபீல் பண்ண முடியாது. நான் சொல்லலாம் நான் இங்கே ஒரு கஷ்டத்தை அனுபவிச்சேன். பொண்ணு தான் கிடைக்கல, பொருளாச்சும் கிடைக்கும்னு பார்த்தா உஷாராயிட்டாலே. தர்சு, நான் விளையாட்டா பேசுனது பூரா நீ நம்பிட்ட. வெளியே வந்தா வட சென்னை அம்மீர் ஆண்ட்ரியா மாதிரி வீடியோ பண்ணலான்னு பார்த்தா இவன் நம்மள தென் சென்னையே தாண்ட விட மாட்டா போலயே. கடும் கோவக்காரியா இருக்கா. இந்த அருணா உள்ள போனோம் என்ன பண்ணார் அப்படின்னு பாத்தீங்கன்னா யாரும் இல்ல அப்படிங்கறத நல்லா கவனிச்சுட்டு சத்யா எங்க, ஜெஃபி எங்க அப்படின்னு சொடக்கலாம் போட்டு சாமியா வாருன்னு வர்றாப்புல. ஆனா நம்ம பசங்க விடுவானுங்களா? சத்யாவும் ஜெஃபியும் உள்ள போய் அதுக்கு ஒரு விஷயத்த பண்ணாங்க பாருங்க, ஒரு செய்கை. அந்த செய்கை நடக்கிறப்ப நம்மளோட அருணாவோட மைண்ட் வாய்ஸ் என்னவா இருந்தது தெரியுமா? பட்டன் ப்ரோ, சாரி ப்ரோ, நீ பக்கத்துல தடவா சாரி ப்ரோ, உங்களுக்கு சைஸுக்கெல்லாம் மரியாதை இல்லை, வயசுக்கு தான், புரியுதா? என்ன இருந்தாலும் எனக்கு ட்ரெஸ் இதுதான். நானும் கண்டஸ்டன்ட் தான், புரியுதா? எப்படி அது? ஆஹா, இவனுங்க திரும்ப வரமாட்டானுங்கன்னு தைரியத்துல வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டோம். டைரியில நோட் பண்ணிட்டு வந்துட்டு தவடையிலேயே வைக்கிறானுங்களே. நானாச்சும் சொல்லிட்டு வந்தேன், இவனுங்க சொல்லாமலே வந்து சொருவின்னு இருக்கானுங்களே. பிக் பாஸ் காப்பாத்துங்க. எலிட்டா வெளியே போன 8 பேருமே திருப்பி ஒவ்வொருத்தரா உள்ள வந்தோடனே ஒவ்வொருத்தர் எதுக்கு உள்ள வந்தீங்க அப்படின்னு கேள்வி கேட்கறப்ப ஒவ்வொருத்தர் அவங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணாங்க. இப்ப தர்ஷா பாத்தீங்கன்னா அவங்களோட கருத்தை பதிவு பண்ணுவாங்க, சுனிதா வந்து ஒரு கருத்தை பதிவு பண்ணுவாங்க. அந்த இடத்துல நம்மளோட அர்ணவ் இருக்காரு இல்லையா, அவர் என்ன பதிவு பண்றாருன்னு கடைசி வரைக்கும் எங்களுக்கு புரியவே இல்லை. அந்த இடத்துல இந்த தீபக் அண்ணா மற்றும் முத்துக்குமரோட மைண்ட் வாய்ஸ் என்னவா இருந்திருக்கும் தெரியுமா? சார், அர்ணவ் ஏற்கனவே வாய்ப்பு அவருக்கு ரொம்ப கம்மியாக இருந்தாலும் திரும்பி பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ண நம்பியிருக்காங்கல்ல. எதனால் அர்ணவை நம்பினாங்க, எதனால் அவருக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க, அதை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? அதை பற்றி சொல்லுங்கன்னு. அதை பற்றி எனக்கு ஐடியா இல்லை சார். பட் இந்த ஒரு வாரம் நான் வந்து சிறப்பாக பண்ணேன் சார். அவங்க எனக்கு கொடுத்த நான் அந்த ஸ்பேஸை வந்து அர்ணவை யூஸ் பண்ணிக்கிட்டேன். அர்ணவை ஏன் சூஸ் பண்ணியிருக்காங்கன்னு அர்ணவுக்கு தெரியாது, தெரியல சார். பட் எனக்கு வந்து கொடுக்குற ஸ்பேஸை யூட்டிலைஸ் பண்ண 100 நாளா கேம் புரியலன்னா பரவாயில்ல, இது கேம் ஷோனே புரியாம ஒருத்தர் இருக்கானே பிக் பாஸ். இவனுக்கு பிக் பாஸ்னா என்னன்னு சொல்லி 53வது சீசனுக்கு கூட்டின்னு வாங்க, அப்பயாச்சும் கேம் புரியுதான்னு பார்க்கலாம். பிக் பாஸ், அந்த கேட்டு சாவியை என்கிட்ட கொடுங்களேன், தம்பியை கதவை திறந்து வெளியே விட்டுட்டு வந்துடுறேன். பிபிக்கு ஏன் வந்தேன்னு கேட்டா இவன் பேசி எல்லாரும் பிபி ஏத்தினுங்கிறான். ஏய் போதுடா. இந்த பிஆர் ஆக்டிவிட்டி பாத்தீங்கன்னா எல்லாரும் ஐயோ அப்படி பண்ணிருக்காங்க, நீங்க அங்க பிஆர் வச்சிருக்கீங்க இங்க பிஆர் வச்சிருக்கீங்கன்னு போயிட்டு இருந்த சமயத்துல அஞ்சிதா உள்ள போன நம்ம முத்துக்குமரனை பார்த்து எல்லாரும் வெளியே தான் பிஆர் வச்சிருக்காங்க, நீ இங்க வீட்டுக்குள்ளேயே பிஆர் வச்சிருக்க அப்படின்னு சொன்ன உடனே முத்துக்குமரன் சொன்னா அப்படிலாம் ஒண்ணும் கிடையாதுங்க, அவங்க என்ன மேல இருக்க அன்புல சொல்றாங்க. அப்படி கிடையாது முத்து, நீ ஜெயிச்சதுக்கு அப்புறம் என்னாலதான் முத்து ஜெயிச்சான் அப்படின்னு சொல்றதுக்காக சில பேர் இங்க காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே நம்மளோட ஃபேட் பேரோட மைண்ட் வாய்ஸ் என்னவா இருக்கு தெரியுமா? நான் விளையாண்டதுல அதான் என்ன சொல்ல தெரியுமா முத்து, நீ வந்து உங்ககிட்ட ஒரு விஷயம் தான் சொல்லணும். நீ வந்து செம்மையா விளையாடுற, வேற லெவல் நீ விளையாடுற. ஆனா உனக்காக நிறைய பேர் பேசுற. நாளைக்கு நீ வெளியில வரும்போது ஏதோ ஒரு இடத்துல அவங்க சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, என்னாலதான் அப்படின்னு சொல்லும். கண்டிப்பா அது சொல்லும். உனக்கு தெரியாதா என்னால நான் இது சொல்றேன், மற்றபடி எதுவும் இல்லை. நான் அந்த ஒரு பாயிண்ட் சொல்லணும். அதான் எனக்கு அட
அட விஷப்பூச்சியே, நான் ஏதோ அவன் நல்லா விளையாடுறான்னு பெருமைக்கு சொன்னா என்ன எருமை மேய்க்க விட்டு வேடிக்கை பாக்குறியா? முத்தே நம்பாதரா, இவளுங்க பேச்ச கேட்டா முத்து படத்துல வர அப்பா ரஜினி மாதிரி தான் சுத்தணும். ஏ சம்மந்தி, என்ன முச்சந்தில வச்சு மொக்க பண்ணலான்னு பாக்குறியா? ஸ்மாக் போட்டுருவோம் பாத்துக்க. Make a way for the big